தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. காணாமல் போனவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை. இலங்கையில் வறட்சியால் 81,000 பேருக்கு அதிகமானவர்கள் பாதிப்பு. கெனியாவில் குப்பை மேடு சரிந்ததில் 30 பேர் பலி. இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸுக்காக இந்திய அணி களத்தில். உள்நாட்டு செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக 23,352 விண்ணப்பங்கள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் முப்படையினர் மற்றும் இரட்டிப்பான விண்ணப்பங்களை தவிர்த்து 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை கண்டறியும் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்து தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆள் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இதுவரை காணாமல் போனவர்களில் 9,819 முறைப்பாடுகளுக்குரிய முழுமையான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. மேலதிக விசாரணைகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2,000 விண்ணப்பங்கள் எமது தலைமை அலுவலகத்தில் உள்ளதோடு தேடுதல் பிரிவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஏறத்தாழ 800 விண்ணப்பங்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதம் மூலம் அனுப்பி விவரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. அதேவேளை எமக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை 31 பேரை நாம் நேரடியாக கண்டுபிடித்துள்ளோம். இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்கு இதுவரை 7,726 முறைப்பாடுகள் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதோடு 5,540 விண்ணப்பதாரிகளுக்கு இடைக்கால நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவானது இழப்பீடு அல்ல, அது காணாமல் போன ஆட்களின் தங்கியிருப்பதற்கான வாழ்வாதார உதவியாகும். உரிய இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அரசாங்கமும் நீதி அமைச்சரும் இணைந்து விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார்கள். அக்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கும் முறை குறித்து தீர்மானிக்கப்படும் என காணாமல் போனவர்களை கண்டறியும் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த குறிப்பிட்டார். நாட்டில் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000க்கும் அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வறட்சியான காலநிலையால் முன்றாகலை மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் 33,023 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28,523 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 8,783 பேரும், பதுளை மாவட்டத்தில் 7,876 பேருமாக 81,865 பேர் இந்த குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவில் குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் 30 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தலைநகர் கெனாக்கிரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று ஏற்பட்ட இந்த சரிவில் குப்பை கிடங்குக்கு அருகில் இருந்த குடிசைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்புகள் புதை உண்டுள்ளன. மேலும் இந்த அனர்த்தத்தால் 22 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இடிபாடுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் அமூடி ஓரிபா இந்த சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டதோடு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். விளையாட்டு செய்திகள். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் கொழும்பு SSC மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் தனது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவின் போது 85 ஓவர்களுக்கு 5 விக்கெட்களை இழந்து 300 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்றைய தினம் மீண்டும் போட்டியை ஆரம்பித்து துடுப்படுத்தி ஆடி வரும் இந்திய அணி 106.3 ஓவர்களில் 6 விக்கெட்களை இழந்து 389 ஓட்டங்களை பெற்றுள்ளது. தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.